தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்காக சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கலாம் என இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழக பிரிவு பரிந்துரைத்துள்ளது. 1573 லேசான அறிகுறி கொண்ட கொரோனா நோயாளிகளுக்கு 10 நாட்களுக்கான சிகிச்சை கட்டணமாக 2,31,820 ரூபாய் வரை வசூலிக்கலாம் என பரிந்துரைத்துள்ளது. 3000 ரூபாய் இருக்கு. 3000 ரூபாய் வாங்க மாட்டாரையா? என்னது வாங்க மாட்டாரா? நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன். தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? அதாவது படுக்கை வசதி, மருத்துவ உபகரணங்கள், மருந்து பொருட்கள், நிர்வாக கட்டணம் என மருத்துவர் ஃபீஸ் சேர்க்காமல் ஒரு நாள் சிகிச்சைக்கு 23,182 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க 60 தாண்ட எப்படி வசதி? என்னடா டேய் 22,000 சொச்சமா? டேய் அடாவடி கொல்லடா டேய். இது லேசான பாதிப்பு உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு மட்டும்தான். ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. தீவிர பாதிப்புடைய நோயாளிகளுக்கு ஒரு நாளுக்கு 25,377 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. டேய் நம்ம ஊர் நல்லா டெவலப் ஆகுதுடா. இத பக்கத்து ஊருக்கெல்லாம் பரப்புங்க, நாடு முன்னேறும். அவர்களுக்கு குறைந்தபட்சம் 17 நாட்களுக்கான சிகிச்சை கட்டணமாக 4,31,411 ரூபாய் வசூலிக்கலாம் எனவும் பரிந்துரை வழங்கியுள்ளது. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில வெறும் 50,000 ரூபாய் பொண்ணு என்னடா மனிதாபிமான அடிப்படையில் 50,000 போட்டுக்காரு. அதை போய் எங்களுக்கு நீ அதை ஏன்னா குறுக்க வந்து கிடைக்கிறீங்க? அதை நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்லாம் ஃபீல் பண்ணணும். இந்த கட்டணத்தை தவிர மருத்துவர்கள், பணியாளர்கள் மற்றும் உணவு போன்ற செலவினங்களுக்காக ஒரு நாளைக்கு 9,600 ரூபாய் கட்டணம் வசூலிக்கலாம் எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எனக்கு குல்கசு வேணாம், ஒண்ணு வேணாம். தொடைய மடக்கி வச்சு சதைய பிரிக்கி வச்சு பேச உச்சிருந்தா குத்துக்கடா சத்துரு. நோயாளியின் உடல்நிலையை பொறுத்து அவர்களுக்கு சிகிச்சை தேவைப்படும் நாட்களுக்கு ஏற்ப கட்டணத்தை மாற்றி அமைக்கவும் இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழக பிரிவு பரிந்துரைத்துள்ளது.